ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் ஓர் உண்மையை சொல்ல திருச்செந்தூர் முருகன் தவித்து கொண்டிருக்கிறேன் தங்கமே. சட்டென கேட்டுவிடு, நிராகரித்து மட்டும் விடாதே. நீ இன்னும் சிறிது காலம் அனைத்தையும் சகித்து கொண்டீரே என்று உனக்கு கூறினேன் அல்லவா? நிச்சயம் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும். நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாறியே ஆக வேண்டும் முருகா என்று நீ புலம்புவது என் செவியில் கேட்கிறது. பொறு தங்கமே, நீ ஏன் எதிர்பார்க்காத நிலையில் அதிசயமும் அற்புதமும் இந்த திருச்செந்தூர் முருகன் நடத்தி தருவேன், நிகழ்த்தி தருவேன். ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் திகைத்து போகப் போகிறாய். இந்த உண்மையை சொல்லத்தான் என் பிள்ளையிடம் துடித்து கொண்டிருந்தேன், தவித்து கொண்டிருந்தேன், சொல்லிவிட்டேன். நிராகரிக்காமல் நான் சொல்வதை கேட்ட என் பிள்ளைக்கு நிச்சயம் நல்லபடியாக இருக்கச் செய்வேன். இது என் சத்திய வாக்கு. நீ கேட்டது கிடைக்கச் செய்வேன், கிடைத்ததை நிலைக்கச் செய்வேன். இனிமேல் பார், சோகமும் தொடராது, துன்பமும் தொடராது. இந்த முருகனின் மேல் நம்பிக்கை வைத்து விட்டாய்தானே? என் நாமத்தை எப்போது உச்சரித்து கொண்டே இருக்கிறாய். நீ வேண்டியது முழுமையாக கிடைக்க பெற்று சிறப்போடு வாழ இந்த திருச்செந்தூர் முருகன் ஆசீர்வதிப்பங்கமே. எல்லா வழிகளிலும் தீமைகள் நெருங்க விடாமல் பாதுகாப்பு வளையமாக இருப்பேன். நீ நிச்சயம் உன் வாழ்க்கையில் சாதிக்கப் போகிறாய்ப்பா. நீ வளமான வாழ்க்கை வாழ்வதோடு உன்னை அனைவரும் பாராட்டும்படி வாழ வைப்பேன். பிரகாசமாக வாழ்க்கை வாழப்போகிறாய். உன் கவலைகள் தீர்ந்துவிடும், கஷ்டங்கள் நீங்கிவிடும், முக்கியமாக உன் மன அழுத்தங்கள் தீர்ந்துவிடும். இந்த முருகன் என்ன சொன்னேன்? நான் ஒருபோதும் என் பிள்ளையை தனித்து விட மாட்டேன் என்று. புதிய விடியல் உனக்காக காத்து கொண்டே இருக்கிறது. நல்ல மாறுதல் காணப்போகிறாய். உன் வாழ்விற்கு நல்ல வழி பிறந்துவிடும். உன் வாழ்க்கையின் நிலை தரம் மாறும். மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய், சந்தோஷமாக இருக்கப் போகிறாய். உனக்காக உன் திருச்செந்தூர் முருகன் இருக்கிறேன் என்பதை நம்பப் போகிறாய். இனி வரும் நாட்கள் உனக்கானதுதான். எல்லாம் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று தவித்த என் பிள்ளைக்கு, வாழ்க்கையில் பாதைகள் கரடும் முள்ளாக இருந்த என் பிள்ளைக்கு, அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன் உனக்கு எந்த கஷ்டமே தெரிந்திருக்காது என்று எனக்கு தெரியும். போராட்டங்களை சந்திக்கும் இடத்தில்தான் உன் மன உறுதி இருக்கிறது, தைரியம் இருக்கிறது, தன்னம்பிக்கை இருக்கிறது. அதையும் தாண்டி எதையும் எதிர்கொள்ளும் துணிவு இருக்கிறது. அதுதானே உன்னை அடையாளம் காண்பிக்க வைக்கும். பல பள்ளங்களை தாண்டி 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 கடந்து வந்து விட்டாய். அப்புறம் என்ன, நீ வாழ்க்கையில் ஜெயித்து விட்டாய் என்று தானே அர்த்தம். நீ யாரை நினைத்து பயப்படுகிறாய்? எல்லாம் இந்த முருகனின் பாதுகாப்பில் தானே இருக்கிறீர்கள், தெரியவில்லையா? வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ. எளிமையோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய். மகிழ்ச்சி தங்கமே. உன் வாழ்க்கையில் நீச்சல் அடித்துக்கொண்டே இரு, நீந்திக்கொண்டே இரு. மனம் நிம்மதியோடு வாழ வேண்டுமென்றால் சில நேரங்களில் உன் மனதை கல்லாக்கிக்கோ. தப்பில்லை. அப்படி என்றால் நான் எடுக்கும் எல்லா முயற்சியிலும் வெற்றி கிடைக்குமா முருகா? வெற்றி கிடைக்கும் தங்கமே. நம்பு, நம்பிக்கையோடு செய். வாழ்க்கை என்றால் காயங்கள் இல்லாமல் இருக்குமா? வாழ்க்கை என்றால் வலிகள் இல்லாமல் இருக்குமா? ஆனாலும் நீ வாழும் வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம். சகிப்புத்தன்மை மிக மிக முக்கியம். உன் எதிராளிகளுக்குத்தான் அகங்காரம் இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது, அகந்தை இருக்கிறது. அதை போய் நீ தவிர்க்க நினைக்கலாமா? அவர்களை வேண்டாம் என்று சொல்வது தவறு தங்கமே. அவர்களை திருத்த முடியாத ஜென்மங்கள். உனக்குள் இது வராமல் பார்த்துக்கொள், அவ்வளவுதான். வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க தயாராக இருப்பாய். வாழ்க்கையில் வரும் அத்தனையும் நிரந்தரம் இல்லைதானே. அனைத்து மாயை என்று தானே சொல்லி இருக்கிறேன். ஒரு நாள் உனக்கு என்றால் இன்னொரு நாள் வேறொருவருக்கு, அவ்வளவுதான். கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க பழகிக்கோ. உன் தோற்றத்தில் தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலிலிருந்து உன் தோற்றம் தெரியக்கூடாது.
உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது. நல்ல முறையில் வாழப்போகிறாய். கூடிய விரைவிலேயே கடன் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நல்ல சூழல் அமைந்துவிடும். உன் திறமைக்கும் செயலுக்கும் நல்ல பலனும் பரிசும் கிடைத்துவிடும். கவலைப்படாமல் இரு. உன் குடும்பத்தோடு நன்றாக இருப்பாய். நான் உன்னை வலுப்படுத்தத்தான் இப்போது வந்துள்ளேன். இப்போது உன் மனநிலை, இப்போதுள்ள மனநிலை, கஷ்டங்களை பார்த்து கண்ணீர் வற்றும் வரை நீ அழுது கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். இதை அனைத்தும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அறிந்து விட்டேன். எப்போதோ இவை அனைத்தையும் நான் மாற்றி அமைத்து விடுவேன். இந்த முருகனின் மேல் கொண்ட பக்தியானது உலகை விட பெரியது. என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் காலம் வந்துவிட்டது. முருகா, என்னை பற்றி புட்டு புட்டு வைத்து விட்டீர்களா முருகா? எப்படி முருகா என்று மட்டும் கேட்காதே. என் பிள்ளை நீ. பிள்ளையின் குணம் யாருக்காவது தெரியாமல் இருக்குமா? நீ என் அன்புக்கு பெயர் கொண்ட பிள்ளையே, தங்க பிள்ளையே. இந்த நேரத்தில் உன் முருகன் ஒன்று சொல்கிறேன். குதர்க்கமான எண்ணங்கள் வந்துவிட்டால், உதித்து விட்டால் அதை உடனடியாக விட்டுவிடாது. பெரிதாக எடுக்காதே. நிறை குறை என்பது எல்லோரிடமும் உண்டு. அதை திருத்த முயற்சி செய்துவிடு. குறையுடன் இருக்கிறாயே என்று மட்டும் நினைத்து வருத்தப்படக்கூடாது. தினம் தினம் ஒவ்வொரு பரீட்சையும் உன் மனம்தான் கணக்கிட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு படிப்பை தந்து கொண்டே இருக்கிறது. அதுவே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. மனதை பக்குவப்படுத்திக்கோ. கீழே விழுவதை பற்றி கவலைப்படக்கூடாது. உன்னை தாங்கிக் கொள்ள உன் முருகன் நான் இருக்கிறேனே. உன்னை தாங்கி தோள் கொடுத்து அரவணைக்கத்தானே செய்கிறேன். ஒரு நிகழ்வு நடந்தால் அதற்கான அர்த்தங்களை மட்டும் யோசி. அதற்கான காரணத்தை தேடாதே. காரணத்தை தேடினால் திருப்திப்படுத்தாது. காரணத்தை தேடி அலைந்தால் சரித்திரம் படைக்க முடியாது. உன் வாழ்க்கை படிப்படியாக மாறிவிடும். எல்லா இடத்திலும் ஜெயிக்கப் போகிறாய். நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய். சீரும் சிறப்புமாக வாழப்போவதை பார்த்து நீயே மெய் சிலிர்க்கப் போகிறாய். பொறுத்திருந்து பாரு. தேவையற்ற சிந்தனைகளை உன் மனதில் குப்பை மேடாக வைத்திருக்காதே. அதை தூக்கி எரித்துவிடு. பழையதை நினைப்பதை முடிந்தவரை தவிர்த்துவிடு. பழைய ஞாபகங்களை, பழைய கஷ்டங்கள், பழைய வேதனைகள் இதெல்லாம் உன்னுடைய இப்போதைய வாழ்க்கைக்கு தேவையில்லை. அதை மறந்துவிட்டு புத்தம் புதியதாக புதிதான வாழ்க்கையை வாழ பழகிக்கொள்வது போல் பழகிக்கும். யதார்த்தத்தில் உன் வாழ்க்கையை வாழும்போது அத்தனை கஷ்டங்களும் தீர்க்கப்படும். இன்று இந்த நொடி, இந்த நிமிடம் உனக்கானது. உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்த்தப் போகிறேன். உன் வாழ்க்கைக்கு நல்ல வழி பிறந்து விட்டது. என் அறிவுரைகளை கேட்டு நடக்கும் பிள்ளைக்கு அனைத்தும் நன்றாக நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.